ஒரு ஆர்டிகல் படிச்சா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இன் அருண் விஜய்ஸ் அப்படின்ற மாரி போடுறாங்க. அதுவும் இருந்து இவ்ளோ ஸ்டண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிட்டே இருக்குன்னா, நான் லாஸ்ட் டைமும் கேட்டேன். பட் இப்பயும் இந்த படம் பார்க்கும்போது நெறைய ஸ்டண்ட் இருக்கு. எப்படிண்ணா அது? புடிச்ச ஒரு விஷயம். அதான் சொன்ன மாரி, புடிச்ச விஷயத்த நம்ம பண்றதுல எந்த இதுவுமே கிடையாது. நோ லுக்கிங் பேக். அண்ட் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அது ஏதாவது வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஸ்டண்ட்ல பிகாஸ் தட்ஸ் வை ஃப்ராம் பிஃபோர் அதுக்கான ஒரு வரவேற்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல எனக்கு கதையிலேயே வந்து நெறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ வி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதோட கோரியோவே கொஞ்சம் நெறைய மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் பிசி. எனக்கு என்னென்னா அந்த வணங்கானுக்கு அப்புறம் அந்த இன்ஜுரி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் ரீகூப் ஆகி நான் போய் ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்டு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் புஷ் பண்ணிவிடுங்க டுவர்ட்ஸ் தி எண்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வி ஜஸ்ட் புஷ்ட் இட் ஆஸ் மச் as we can அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நம்மள சுத்தி நெகட்டிவா இருக்கும்போது, அந்த எப்படி நீங்க புஷ் பண்றீங்கண்ணா அத? அதுதான் நம்மளை நம்பணுன்ற விஷயம் தான் நான் எப்போதுமே சொல்கிறது எல்லார்ட்டையுமே. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னாவே ஐ திங்க் யூ கேன் சக்சீட். அதில் நம்ம எங்கேயாவது சின்ன டவுட் இருந்தால் கூட தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஒர்க். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட அதாவது அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்துடுறதில்ல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தயார்படுத்திக்கிற விதம் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அப்படி தான் ஐ டெவலப்ட் அண்ட் ஐம் கோயிங் த்ரூ அப்படி தான் போயிட்டுருக்கு.